நம்ம வீடியோவில் ஆல்ரெடி ரிச்சஸ்ட் கண்ட்ரிஸை பற்றி பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் பவர்ஃபுல் கண்ட்ரிஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஒரு ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இதில் 5th பிளேஸில் இருக்குது யுனைடெட் கிங்டம், யூகே. இவங்ககிட்ட அட்வான்ஸான மிலிட்ரி, ஸ்ட்ராங் டிப்ளமேசி, அதாவது ராஜதந்திரம், அப்புறம் குளோபல் ஃபைனான்ஸ் ஹப்லேயும் முக்கிய பங்கு வகிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. 4th பிளேஸில் இருக்கிறது நம்ம இந்தியா தான். இந்தியா கிட்ட ஃபாஸ்ட் க்ரோயிங் எக்கனாமி இருக்குது, மிகப்பெரிய அளவில் மிலிட்ரி ஃபோர்ஸ் இருக்குது, ஸ்பேஸ் மற்றும் டெக்னாலஜியில் சக்தி வாய்ந்தவங்களாக இருக்குன்னு சொல்கிறாங்க. 3rd பிளேஸில் இருக்கிறது ரஷ்யா தான். ரஷ்யா கிட்ட நியூக்ளியர் பவர் அதிகமாக இருக்குது, நல்ல மிலிட்ரி இருக்குது, ஆயில் அண்ட் கேஸில் இவங்க தான் லீடாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. 2nd பிளேஸில் இருக்கிறது சைனா தான். சைனா தான் வேர்ல்டு 2nd பவர்ஃபுல் எக்கனாமின்னு சொல்கிறாங்க. ஃபாஸ்ட் க்ரோயிங் மிலிட்ரி பவர் இருக்குன்னு சொல்கிறாங்க. இவங்க வேர்ல்டு எக்கனாமியில் முக்கிய புள்ளியாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. 1st பிளேஸில் இருக்கிறது அமெரிக்கா தான். வேர்ல்டு ஹையஸ்ட் மிலிட்ரி பட்ஜெட் இவங்கள்ட்ட தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இவங்க குளோபல் மிலிட்ரி ப்ரெசன்ஸாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. வேர்ல்டு பிக்கஸ்ட் இன்ஃப்ளூயன்ஸ் இன் ஃபைனான்ஸ், டெக், கல்ச்சர் அண்ட் பாலிடிக்ஸில் இதெல்லாம் முக்கிய பங்கு வகிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க.